ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார் போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருக்கும் பாடல் மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலிசையாள் வெளியாள் பசும் பெண் கொடியே. சென்ற பாடல்ல அம்பிகை எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்லி முடித்து இறுதியில் அவள் எல்லா இடத்திலும் இருக்கிறாள் என்று எங்கு இடத்தில் இருக்கிறாள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் அபிராமப்பட்டர் பாடி முடித்தார். இந்த இடத்தில் ஒரு தாயை பார்க்கும் சேயாக அபிராமப்பட்டர் இருக்கிறார். இப்போ ஒரு கூட்டத்தில் நம்ம ஒரு குழந்தை ஒரு அம்மாவை தொலைச்சிருச்சு. தொலைச்ச குழந்தை என்ன பண்ணும்? கூட்டத்தில் அங்கங்கே எல்லா கடையில் முட்டாய் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை கண்ணுக்கு அந்த முட்டாயெல்லாம் படாது. காணாமல் போன அம்மாவையே தேடி தேடி பார்க்கும். அம்மா கிடச்சிட்டான உடனே தூக்கி அந்த அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு அம்மா வரும்போது பசியாக இருக்கிறான்னு வைங்களேன், என்ன பண்ணும்? அந்த அம்மாவுடைய தனங்களை பார்த்து கையை தூக்கி நீட்டும். ஏன் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, கையை தூக்கி நீட்டும். அவளுடைய மார்பகங்கள்லேயே அந்த தனங்களையே உத்து பார்க்கும் ஒரு குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தையாக அபிராமப்பட்டர் இந்த இடத்திலே அம்பிகையை பார்க்கிறாள். மங்களை பரிபூர்ணமாக இருக்கிறார். ஒரு குழந்தை படுத்திருக்குது. படுத்துக்கும் போது அவங்க அம்மா ஒரு குழந்தைய தூக்க வந்தால் அந்த அம்மாவை எப்படி அந்த குழந்தை பிரம்மாண்டமாக பார்க்கும். அந்த மாதிரி சுப்பிரமணியப்பட்டருங்கிற ஒரு குழந்தை அபிராமிங்கிற ஒரு அம்மாவை பார்க்குது. பார்த்து அந்த குழந்தை அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த அம்மா பரிபூர்ணமாக அவ்வளோ அழகாக இருக்கா. மங்களை குழந்தைக்கு பசி வந்துருச்சு. சாதாரண குழந்தையா? இது ஞான குழந்தை. அப்போ என்ன பால் கேட்கும்? ஞான பால் கேட்கும். அப்போ அம்மா கிட்ட ஞான பால் கேட்குது. எப்படி கேட்குது? பார்த்த உடனே அந்த அம்மாவுடைய தனங்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த தனங்கள் எப்படி இருக்கா? செங்கலச முலையால் மங்களை செங்கலச முலையால் செப்பு குடம் மாதிரி அந்த தாயினுடைய தனங்கள் இருக்கிறான். ஏற்கனவே நம்ம அம்பிகையினுடைய தனங்களை பற்றி பார்த்தோம். அந்த தனங்கள் பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய ஞான ஸ்வரூபிணியினுடைய அந்த தனங்கள் இருக்கிறது. இப்போ அந்த அம்பிகையினுடைய தனத்தை பார்த்து இந்த குழந்தை அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி செங்கலச முலையால் அப்படின்னு அந்த அம்பிகையை பார்த்து இவர் வருணனை பண்ணி சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் மங்களை செங்கலச முலையால் மலையாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். போன பாடல்லே அசலமங்கலை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம ஒரு பொருள் பிரித்து பார்க்கும்போது அவள் மலையில் மலையத்துவஜனுடைய மகளாகவும் இருந்தவள். இங்கு பர்வதராஜனுடைய மகளாக பார்வதியாக அவதாரம் செய்து மலையாளாக இருக்கிறாள் என்று பார்த்தோம். அதே சொல்லோடு இங்கு திருப்பி மலையாள் அப்படின்னு ஒரு பொருள் வருகிறது. இன்னொரு பொருள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவள் மலையில் உறைபவள். எந்த மலையில் இருப்பாள்? விந்திய மலையில் இருப்பவள். சிறுமேரு சிங்க மத்தியஸ்தா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட அவளுக்கு ஒரு நாமம் வரும். அவள் மலையில் இருப்பவள். எந்த மலையில் இருக்கிறா? மேரு மலையில் இருக்கா. எந்த மேரு இருக்கா? ஸ்ரீசக்கர மேருங்கிற ஒரு மலையில் இருக்கிறா. கொஞ்சம் அர்த்தம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. பாரதத்தில் ஒரு இடம் வருது. கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை கொல்லணும், அதாவது கர்ணன் சாகடிக்கப்படணும் அப்படின்னா அர்ஜுனன் அம்பையெல்லாம் விட்டாலும் அது கர்ணனுடைய உயிர் போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் கர்ணன் செஞ்ச புண்ணியத்தினால அந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. அந்த உடம்பை விட்டு அந்த உயிர் வெளியே வர மாட்டேங்குது. இப்போ கண்ணன் பார்க்குறான், அவன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் புண்ணியத்தை வெளியே வாங்கினாதான் கர்ணனை கொல்ல முடியும்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகத்தானே இந்த கண்ணன் இருந்தார். கண்ணன் கீழே தேரை விட்டு கீழே இறங்கி வரான். கர்ணன் கிட்ட வரும்போது எப்படி வரானா? வில்லிபுத்தூரார் சொல்கிறார், ஒரு அந்தணன் வேடம் தரித்து வரானா. ஒரு வயசான அந்தன வேடம் தரித்து கர்ணன் கிட்ட ஏதாவது எனக்கு கொடுப்பியா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் மலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப வறுமை, நான் மலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப வறுமை, ரொம்ப முக்கியமான இடம் பாருங்க, நான் மலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், நீ ஏதாச்சும் எனக்கு தரியா அப்படின்னு கண்ணன் கர்ணன்கிட்ட கேட்டதாகவும் அதன் பிறகு அந்த பாரத கதை அப்படியே போகும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கர்ணன் தான் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்யும் புண்ணியம் அனைத்தையும் கண்ணனுக்கு தானமாக தன் ரத்தத்தை வைத்து தானமாக கொடுத்தான். அந்த கதை அப்படியே போகும். அதை விடுங்க. இந்த இடத்துல கிருஷ்ணன் ஒரு பொய் சொல்லியிருக்கான். அவன் எந்த மலையில தவம் பண்ணான்? அவனுக்கு என்ன வறுமை? எல்லாமே இருக்குது.
அவனுக்கு என்ன வறுமை, அவன் எந்த மலையில தவம் பண்ணா அப்படின்னு கேட்டால் இதுக்கு உரையாசிரியர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், கிருஷ்ணன் எங்க இருந்தான்? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தான். அந்த தேருக்கு மேல் பகுதியை நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், தேரில் படிப்படியாக ஏறி போகணும். படிப்படியாக ஏறி போகிறது ஒரு மலையில் ஏறுற மாதிரி தானே இருக்கும். அப்போ மலையில், அதாவது அந்த தேரில் உட்காந்து, தேரே மலை மாதிரி இருந்துச்சான், அப்படியே படிப்படியாக மேறு மாதிரி. நம்ம ஸ்ரீ சக்கரத்தில் சொல்லும் போது நான் அப்போ சொன்னேன் அப்படியே படிப்படியாக ஏறும்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி படிப்படியாக ஏறி அந்த தேரோட்டியாக அமர்ந்து கொண்டு அவன் இருந்தானா, தவம் பண்ணிக்கிட்டு இருந்தானா. அது வந்து மலை மாதிரி இருந்துச்சான். அந்த மலையில் உட்காந்து கண்ணன் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தானா. இப்போ மலைங்கிற சொல்லுக்கு ஓகே. அடுத்து நான் வறுமையில் இருந்தேன்னு சொல்கிறானே, அவனுக்கா வறுமை இல்லை? பரந்தாமன் லட்சுமியவே கூட வச்சிருக்கா. ஒரு பெரிய பேங்கையே கூட வச்சுக்கிட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றது நியாயமானு கேட்டா, கிருஷ்ணனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா நல்ல பக்தன் இல்லையேங்கிற ஒரு வருத்தமா. நான் இவ்வளவு இருந்து என்கிட்ட என்ன பிரயோஜனம், எனக்கு நல்ல பக்தர்கள் இல்லையேப்பாங்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்காண்டி ஒரு பக்தன் வேணும்னு உன்னை தேடி வந்தேன் கர்ணான்னு கேட்குற மாதிரி கண்ணன் போய் நான் மலையில் இருந்தேன், வறுமையில் இருந்தேன் என்று கர்ணனிடம் சரியாகத்தான் சொன்னான், அவன் பொய் சொல்லவில்லை என்று உரையாசிரியர்கள் விளக்கம் எழுதுவார்கள். அதுபோல் அம்பிகை மலையாள் என்று சொன்னால் ஏதோ அந்த மலையில் இருக்கிறா இந்த மலையில் இருக்கிறான்னு பொருள் எடுத்துக்கிட்டா கூட, ஸ்ரீமேருவில், அதாவது ஸ்ரீ சக்கர மேருவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலையில் அந்த தேவதை இருக்கிறாள் என்பதை சொல்லும் விதமாகத்தான் மலையாள் என்ற சொல்லாகவும் அபிராமப்பட்டர் இந்த இடத்திலே சொல்கிறார். இப்போ என்ன சொல்றார்? மங்களை செங்கலச முலையால் மலையால் வருணச் சங்கலை செங்கை சகலகலா மயில் என்று சொல்கிறார். வருணச் சங்கு அலை, அம்பிகை கையில் சங்குகளால் ஆன வளையலை போட்டிருந்தாலாம். இப்போ அந்த கை எப்படிப்பட்ட வருண செங்கலை, வருண சங்கலை செங்கை சகலகலா மயில். அவள் கை செக்கச்சவேன்னு இருக்குமா. அந்த கையில் அந்த சங்கு வளையலை போட்டுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவள் கையை காட்டி அருட்கடாட்சம் கொடுப்பாளா? அவள் அபய வரத திருக்கரங்களை வச்சு வரவங்களுக்கு தன் கருணையினால் அவள் அருள் கொடுப்பாளா? அது எப்படி இருந்துச்சா, அந்த கையில இருந்து வருணர் சங்கலை, அதாவது அவள் கையை காட்டும் போது அந்த கருணை பொழியும்ல, அந்த கருணை மழை பொழிகிற மாதிரி இருந்துச்சான். வருண சங்கலை செங்கை சகலகலாமையில் என்று சொல்கிறார். அம்பிகை கையிலிருந்து வந்த கருணை மழை மாதிரி பொழிந்ததாம். அதனாலதான் வருண மாதிரி இருந்துச்சு, வருணனிடமிருந்து பொழிந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றார். அடுத்தென்றால் சகலகலா மயில். சகலகலா மயில் அப்படின்னா நம்ம எங்கேயோ கேட்ட பேர் தான். அம்பிகையினுடைய பெருமையை சொல்லும்போது அம்பிகைக்கு சரஸ்வதி என்ற ஒரு நாமம் இருக்கிறது. அவள் ஞானஸ்வரூபிணியாக, கலாமதி, காவ்யா என்றெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்திலே அவளுக்கு நாமம் வரும். அவள் ஞானஸ்வரூபிணியாக, சகலகலா வள்ளியாக இருந்து அவள் சரஸ்வதியாக ஞானஸ்வரூபமாக இருக்கிறாள் என்பதையும் சொல்லும்போது சகலகலா மயில் என்று சொல்லி அடுத்ததாக சொல்கிறாள் தாவு கங்கை பொங்கலை தங்கு புரிசடையோன் உடையால் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, சிவபெருமான் தன்னுடைய தலையிலே கங்கையை தரித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த பாடல் நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல படிக்கும்போது சொன்னோம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவேன்னு சொல்லும் போது சிவபெருமான் தன்னுடைய தலையிலே கங்கையை சூடி இருக்கிறார் என்று சொல்கிறோம். ஏன் இந்த இடத்த சொல்லி சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு இடத்த அபிராமப்பட்டர் நினைவுபடுத்துறார். பொதுவாக ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு மேலே நம்ம தண்ணியை வச்சா என்ன ஆகும்? தண்ணி பட்டு நெருப்பு அணைஞ்சு போயிடும். இப்போ அதே மாதிரி, ஆனால் இங்கே என்ன ஆச்சரியம்னு கேட்டால், சிவபெருமான் நெருப்பு வடிவம், சிவபெருமான் நெருப்பு, அவருக்கு மேலே தண்ணி இருக்குது, ஆனாலும் அந்த தண்ணியால் நெருப்பு அணையாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அதுதான் சிவபெருமானுடைய பெருமை. அதைத்தான் நாவுக்கரசர் சொல்லும் போது சொல்றார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவோர்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. உனக்கு மேல தண்ணி இருக்கு, கங்கை இருக்குது, அந்த கங்கையினால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னால தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீதாய கெட்டிக்கார ஆளுங்கிறத நாவுக்கரசர் சொல்கிறாருல. அப்படிப்பட்ட பெரியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானையே ஒருத்தர், அந்த கெட்டிக்காரரே ஒருத்தர் ஆள்றா. யார் தெரியுமா? தாவு கங்கை பொங்கலை தங்கு புரிசடையோன் புடை ஆளுடையாள். அப்படிப்பட்ட சிவபெருமானையே ஆள்கின்றவள் யார் தெரியுமா? பராசக்தி.
அதனாலதான் கண்ணதாசன் சொல்லுவார், மகாராஜன் உலகை ஆள மகாராணி அவனை ஆழ்வாள் அல்லவாங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய ஆளாக சிவபெருமான் இருந்தாலும் அந்த சிவபெருமானையே ஆளும் தன்மையுடையவள் பராசக்தி அபிராமி என்று சொன்னால் அவள் எவ்வளவு கடாட்சியம் பொருந்தியவள் என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக அபிராமி பட்டர் புடை ஆளுடையாள், புடையாள் ஆளுடையாள், அப்படி புடையாள் உடையாள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம், புடை ஆளுடையாள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். கடைசியில் அதெல்லாம் சொல்லிட்டு அம்பிகையினுடைய 5 நிறங்களை பற்றி அபிராம பட்டர் சொல்கிறார். பிங்கலை, நீலி, செய்யாள், வெளியாள், பசும் பொன் கொடியே. இதை நீங்கள் வெளிப்படையாக பொருள் எடுத்துக்கிட்டா, பிங்கலை அப்படின்னா நம்முடைய நாசிகளில், நம்ம வலது இடது நாசிகளில் 2 விதமான காற்று வருகிறதா, அதில் ஒரு காற்றுக்கு இடகலை, இன்னொரு காற்றுக்கு பிங்கலை அப்படின்னு பேர். அந்த பிங்கலையின் காற்றின் வடிவமாக இருப்பவள் அம்பிகை. அடுத்து நீலி. நீலி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பாடலில் பார்த்தோம், மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அப்படின்னு, அதாவது நீலிங்கிற ஒரு தெய்வ வடிவமாகவும் அம்பிகை இருக்கிறாள். அடுத்து செய்யாள். செய்யாள் அப்படின்னா சரஸ்வதிக்கு செய்யாள் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கு. ஆனால் சரஸ்வதியினுடைய வடிவமாகவும் அம்பிகை இருக்கிறாள். கடைசியில் வெளியாள், எதுவுமே இல்லாமல் வெளிஸ்வரூபமாக அண்டங்களுக்கெல்லாம் வெளியே பரதேவதை விரிந்து இருக்கிறாள், அதனால் வெளியாள்னு சொல்லிட்டு கடைசியில் பசும் பொன் கொடியே, பசும் பொன் கொடியாக பார்வதியாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு உரையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அம்பிகை 5 நிற வடிவமாக இருக்கிறாள் அப்படின்னு அபிராம பட்டர் சொல்கிறார். இந்த 6 தாமரை சொன்னோமா, கஞ்சமோ அப்படின்னு போன பாடல்ல நான் ஒரு விளக்கம் சொல்லும் போது 6 தாமரைக்குள்ளும் அம்பிகை பல முகங்களோடு பல வர்ணங்களோடு இருக்கிறாள்னு சொன்னா, அப்ப ஒவ்வொரு தாமரைக்குள்ளும் என்னென்ன வர்ணங்களில் இருக்கிறாள், இந்த 5 வர்ணங்களும் அந்த தாமரைக்குள்ளோடு சேர்ந்து வருகிற வர்ணங்களாக இருக்கிறது. பிங்கலை அப்படின்னா அதாவது எல்லோ கலர், மஞ்சள் நிறத்துக்கு பிங்கலைன்னு பேரு, மஞ்சள் நிறமாகவும் அம்பிகை இருக்கிறார். அடுத்து நீலி. நீலி அப்படின்னா நீல நிறம், நீல நிறமோடு இருப்பதனால் அவளுக்கு நீலின்னு பேரு. அந்த நீல நிற வடிவமாகவும் அம்பிகை இருக்கிறார். அடுத்து செய்யாள். செய்யாள் அப்படின்னா நான் தான் சொன்னேன், செய்யாள்னா சரஸ்வதி. அப்போ சரஸ்வதியினுடைய நிறமாகவும் இருக்கிறாள். வெளியாள். பசும் பொன் கொடியே என்று சொல்லும்போது அவள் பசும் பொன் கொடியாக, பசும் பொன் கொடினா நம்ம யாரை சொல்றோம், பார்வதியை பசும் பொன் கொடியேன்னு சொல்றோம். பச்சை நிறமாக, அதாவது நீலமும் பச்சையும் கலந்த நிறமாக ஷாமலா ஸ்வரூபமாகவும் அம்பிகை இருக்கிறாள் என்று சொல்லி அபிராம பட்டர் இந்த பாடலிலே அம்பிகையை ஒரு தாயாக பாவித்து, இவர் ஒரு குழந்தையாக தன்னை பாவித்து கொண்டு, ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம், யாரு சாதாரண குழந்தை இல்லை, அபர ஞானம் பெற்ற ஒரு குழந்தை பராசக்தியிடம் ஞானப்பால் வேண்டி அவளுடைய தனங்களை பார்த்து, அம்மா அருள் கொடுமா, பசிக்குதுமா, பால் கொடுமான்னு குழந்தை கேட்கிற மாதிரி அம்பிகையை பார்த்து அபிராம பட்டர் செங்கலச முளையாள் என்று அவள் முளையை பற்றி பேசி, அடுத்து அவள் மலையில் எப்படி, மேருமலையிலே ஸ்ரீசக்கர மலையிலே எப்படி வாசம் செய்கிறாள் என்று சொல்லி, அவள் கையிலே சங்கு வளையல்களை எல்லாம் அணிந்திருக்கிறாள், அவள் கருணையில் அந்த சங்கு வளையல் பார்க்க மழை பொழிவது போல இருக்கிறதாம் என்று சொல்லி, கடைசியில் அவள் என்ன நிறத்தில் இருக்கிறாள், எந்தெந்த நிறங்களில் இருக்கிறாள், 6 ஆதார தாமரைகளுக்குள் எந்தெந்த நிறங்களில் இருக்கிறாள், என்னென்ன பெயர்களில் இருக்கிறாள் என்று சொல்லியும் அபிராம பட்டர் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மேலும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.